Good morning, champion. This is Professor Oswald from Government College of Technology. I am my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்ல பிரேக்கிங் அனாலிசிஸ்ல ஒரு சூப்பரான ப்ராப்ளத்தோட வந்திருக்காரு. என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க? Fixed cost of an equipment is Rs 6,000. If variable cost of an item it produces is 2 per item and selling it for Rs 7 per item, what is the break-even point? So break-even point என்ன ஃபார்முலா? So BQ is equal to BQ equal to B. So போடுங்க F எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6000. S எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 minus 2 7 2 போனா 5 sir 5000 by 5 1200. Option A is the right answer. So fixed cost and variable cost per unit selling price கொடுத்தாங்கன்னா ஈஸியா பிரேக் இன் குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினோட அப்படியே கொஞ்சம் சாயல் மாத்தின மாதிரி வந்தா எப்படி வர்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினோட சாயல் மாத்தின மாதிரி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? The fixed cost per month is Rs 5,000. Variable cost is Rs 2 per unit. Selling price is Rs 7 per unit. To achieve profit of Rs 1,000, the quantity produced per month will be. ஸோ இதுக்கு என்னன்னா ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா சேரணும். ப்ராஃபிட்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து டோட்டல் காஸ்ட்டோட அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்பர் இன்ட்டு யூனிட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் இது வந்து டோட்டல் காஸ்ட்னா நம்பர் இன்ட்டு யூனிட் வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட் n இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் என்ன காமன் எடுத்தால் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் இங்கே மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வரும். ஸோ இதான் வந்து பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இந்த கொண்டு வந்தால் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் யூனிட் வேரியபிள் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் வந்து இங்கே பிரேக் இன் குவான்டிட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் இருந்தால் பிரேக் இன் குவான்டிட்டி வந்து எப்படி என்ன குவான்டிட்டி ப்ராஃபிட்டுக்கு குவான்டிட்டி ரெக்வயர்ட் ஃபார் ப்ராஃபிட் பிரேக் இன் குவான்டிட்டி ப்ராஃபிட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ப்ராஃபிட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 5000 கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட்டு 7 சொல்கிறாங்க. சேல்ஸ் 7 இது 2 7 minus 2 ஸோ அகைன் வந்து 1200 6000 1200. ஸோ ப்ராஃபிட் வரும்போது கேட்டாங்கன்னா நம்ம வழக்கமாக ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் சேல் எஸ் மைனஸ் சி போடுவோம். அதோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே லாஸ் வச்சும் கேட்கலாம். லாஸ் வச்சு கேட்டாங்கன்னா ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் இப்போ லாஸ் வச்சு கேட்டாலும் வந்து நமக்கு என்ன வரும்னா இப்போ லாஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எப்படி வரும்? லாஸ் ஈக்குவல் டு லாஸ்னா டோட்டல் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். டோட்டல் காஸ்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. ஸோ வந்து இந்த டோட்டல் காஸ்ட் அதே தான். டோட்டல் காஸ்ட் வந்து n இன்ட்டு பி ப்ளஸ்ஸு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு மைனஸ் n இன்ட்டு எஸ்ஸு. ஸோ என்ன காமன் எடுத்தால் பி மைனஸ் எஸ்ஸு. இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது, இங்கே எல் இருக்குது. ஸோ எல் மைனஸ் இந்த கொண்டு வந்தால் எல் மைனஸ் எஃப்சி பை இங்கே பி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு என். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்டுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் அது மட்டும் பார்த்தப்ப வந்து நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் அதோட இன்னொரு ஸ்டெப் மேலே இன்னொரு ஃபார்முலா, அவ்வளோதான். 2 ஃபார்முலாவையும் நம்ம கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ ஸோ மச்.